இன்னைக்கு வந்து நம்ம அது காலையில் ரொட்டீன் என்னன்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம பணியை தொடர்ந்து வந்தாச்சு. பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும்ல, அதுக்காண்டி தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னடா போடலங்க நறுக்கி கீழே வச்சுட்டேன். அதை எடுத்துட்டு வந்து புடலங்காய் பொரியலுக்கு இந்த பக்கம் அரைச்சி நடக்க பையன் என்னமா சாப்பாடு? இன்னைக்கு வந்து பட்டாணி குழம்பு வைக்க போகிறேன். பட்டாணி குழம்பு, அப்புறம் வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். பண்ணிக்கிட்டு இருக்கேன் புடலங்காய் பொரியல். வந்து பட்டாணி குழம்புக்கு வந்து ஏற்கனவே எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது இது சோம்பு இதெல்லாம் போடவும் கறி போட்டு ரொம்ப காஞ்சு. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு இஞ்சி போட்டு பேஸ்டே ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். டைம் ஆயிடுச்சு, தம்பிக்கும் பாப்பாவும் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் சீக்கிரம் கொடுத்துடலாமான்னு பார்க்கலாம். கொடுக்க முடியும்ட்டு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சீக்கிரம் செஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர பட்டாணி குருமாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போடுவீங்களான்னு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மாதிரி செய்கிறேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க, அதையும் கேட்குறேன். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு நல்லா. அடுத்து வந்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எங்கள் மாமாவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க, பாப்பாவும் முடியும். வந்து மாமாவுக்கு ஊற்றிட்டு இருக்கேன். மாமா சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் பிள்ளைய வந்து கிளம்பிடுவாங்க. கடுகு போட்டேன். அடுத்து வந்து கருவேப்பிலையும் போட்டுருவோம். உப்பு ஏற்கனவே பட்டாணியில் கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிடுவோம். சாப்பிட்டாச்சா? வெரி குட். பாபா வந்து சாப்பிட்டாலும் வந்து தட்டை கொடுத்துட்டு போகிறேன். எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல அப்பப்போ வச்சிடுறது. அப்பப்போ இல்லை, இந்த சமையல் முடிச்சா மட்டும் வைக்கிறது. காலையில் என்னென்ன ரெடி பண்ணோம்னா லஞ்சுக்கு வந்து சாதம், அப்புறம் வந்து பட்டாணி குழம்பு, வாழைத்தண்டு கூட்டு, அப்புறம் வந்து புடலங்காய் பொரியல், அப்புறம் வந்து பட்டாணி மசாலா பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து கொடுத்து விட்டாச்சு. நீ அதையும் வந்து பேக் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ எந்த கிளம்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. கிளம்பி வந்து பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க, மாமா வேலைக்கு போயிட்டாங்க. நீ அடுத்த நம்ம வேலையை ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்படியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க காலையில்.
தத்துக்களையும் இங்கே கோபுரம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா காலையில் டீ போட்டதுலேருந்து இந்த பாத்திரம், காலைல டீ போட்டது, சமைச்சது, பிள்ளைய எல்லோரும் சாப்பிட்டது, அதுவே இந்த பாத்திரம். நான் வந்து அப்பப்போ விளக்க மாட்டேன், காலையில் வந்து அப்பப்போ விளக்க மாட்டேன், மொத்தமாக போட்டுருவேன். காலையில் பிள்ளைகளாம் ஸ்கூல் போன பின்னாடி அப்புறம் விளக்கிடுவேன். பிள்ளைய விட்டு லஞ்ச் பாக்ஸு இதுக்கெல்லாம் விளக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தனித்தனியாக. ஆனால் இந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் பொழுதோட ஓயவே ஓயாது. எந்நேரமும் பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கணும், விளக்கணும் விளக்கிக்கிட்டே இருக்கணும். பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, அது எல்லாமே விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் பார்க்கு அடுப்படி நல்லா நீட்டாக்கியாச்சு. சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருந்த கிச்சனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருந்தால் எப்போயுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. இப்போ நம்மளுக்கு நைட்டுக்கு எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கலாம், நம்மளுக்கு எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணுறோமோ, அதே மாதிரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி வேலையில் நம்ம கிச்சன் வேலையில் முதல்ல முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த எந்த டென்ஷனுமே இருக்காது. அன்றைக்கி பொழுது நல்லா இருக்கும். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு விளாக்கில் பார்க்கலாம். டாட்டா பாய்.